ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நிரப்பக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எழுத்து தேர்வு அப்படிங்கிறது இல்லை. நான் எல்லா மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க்குமே கொடுக்க போகிறேன். ப்ளஸ் நீங்களே எப்படி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கட்டும். குட்டி சூப்பர் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் புக்கோட பாஸ் ப்ரோ மேக்ஸ் ஜனவரி 17-18 நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கோடை யூஸ் பண்ணுறது மூலயமா இன்னும் அடிஷ்னலாக 12% வேறு ஆஃபர் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் புக்னா என்ன, டெஸ்ட் புக்கோட பாஸ் ப்ரோனா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன், நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்த ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, ப்ராக்டிஸ் ப்ரோ கொஷின், ப்ரோ லைவ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக ஒரு கம்பைண்டாக ஒரு பேக்காக தராங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கோடை யூஸ் பண்ணால் ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்கக்கூடிய இந்த பாஸ் ப்ரோவே வெறும் 615க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோவில் சமாதான் ஏஐ ஃபீச்சர் கூட இருக்குது. அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டக்குன்னு கேட்டுக்கலாம், உடனே ரிப்ளை வரும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் லாகின் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களே நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். இந்த டெஸ்ட் புக் மூலிமா நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெஸ்ட் புக். கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், மொத்தமாக 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரெஷர்ஸ், ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 3 பதவிக்குமே அப் டு 40 இயர்ஸ் 40 வயசு வரையும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான், இதனை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கிடையாது. நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் 40 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மாவட்டத்தில் என்ன வேக்கன்சி இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல் பதவிக்கு 23,000, இரண்டாவது பதவிக்கு 23,800, மூன்றாவது பதவிக்கு 23,000 அப்படிங்கிற சம்பள விகிதத்தில் உங்களுக்கு சம்பளமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத சம்பளம். உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே வந்திருக்கு. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஸ்பெஷல் எஜுகேஷனர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பதவி தான் எல்லா மாவட்டத்துக்குமா அப்படின்னா கிடையாது. பதவிகள் மாறும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மாவட்டத்திற்கும் வேக்கன்சி, லாஸ்ட் டேட் எல்லாமே மாறுங்க. ஓகே, ஆனால் எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைனில், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆவணங்களோட ஜெராக்ஸை இணைச்சு நீங்கள் அனுப்பணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஒரு மாவட்டம் எடுத்திருக்கேன், திருவண்ணாமலை மாவட்டத்தோடது எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவட்டம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட நீங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே நீங்கள் பேனா கொண்டு நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதோட சேர்த்து பிறப்பு சான்று அதோட ஜெராக்ஸு, கல்வி சான்று அதோட ஜெராக்ஸு, அடுத்து இருப்பிட சான்று, அதாவது நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மாவட்டத்திலேருந்து தான் விண்ணப்பிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை ஃபோன் பில்லோ இல்லை இபி பில்லோ ஏதோ ஒரு இதோட ஜெராக்ஸ் நீங்கள் இணைக்கணும். ஓகே, ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் நல்லாவே சம்பளம் தராங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் டேரெக்டாக இந்த ஒரு வெப்சைட்குள்ளே வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டை ஒரே பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஒரு மாவட்டத்தை டச் பண்ணுங்கள். நான் இப்போது உதாரணத்துக்கு இதில் எந்த மாவட்டம், ஓகே திண்டுக்கலை நான் டச் பண்ணுறேன். திண்டுக்கல் மாவட்டத்தை டச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு நம்ம வந்துடலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தொடர்பான அப்டேட்ஸு எல்லாத்தையுமே இதில் இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் அந்த வேலைவாய்ப்பை எங்கே நம்ம சர்ச் பண்ணுறது, டேட்டா உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை போங்க. ஸோ அதில் நோட்டீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா
திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது எந்தெந்த வேலைவாய்ப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாவட்டத்தில் இப்போது யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பதவி இருக்குது. வர 30/1 வரையும் டைம் இருக்குது. ஸோ அந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டச் பண்ணி அந்த ஒரு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணுற எல்லா வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நிரப்பக்கூடிய வேலைவாய்ப்பு. ஓகே. ஸோ இந்த மாவட்டத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதவி வந்து இருக்குது. இதுக்கு வந்து 50,000 வரை உங்களுக்கு மாத சம்பளம் வந்து தராங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுமே அவங்க கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் சிஎஸ்ஆர் ஐடி முடித்தவங்க, இல்லைனா பேச்சுலர் டிகிரி டேட்டா சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முடித்தவங்க, இல்லை மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, ஆப்வியஸாக பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, இல்லை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறதுனால பிடெக் சிஎஸ்ஆர் ஐடி முடித்தவங்க கூட நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த பதவிக்கு பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஃபர்தராக போய்ட்டு ஒன் டைம் கூட விசிட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணலாம் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு மாவட்டம் இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மாவட்டம் அரியலூர் மாவட்டமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதற்குள்ளேயும் நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசன்ட் அப்டேட்ஸில் கூட உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த மோரில் போய்ட்டு நோட்டீஸஸில் போய்ட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த இது இல்லை அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வெப்சைட்டில் ஷோ பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணலை அந்த டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ். உதாரணத்துக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஸோ இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர 19/1 லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிஎஃபை செக் பண்ணலாம். ஓகே. இதில் பாருங்கள், ஒரு போஸ்டிங்லேயும் ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடித்தவங்க, சோஷியல் ஒர்க்கருக்கு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடித்தவங்க, இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் அதை தான் செக் பண்ணணும். உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதற்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத அந்த இதிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையுமே அவங்க கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அதற்கு அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாக சம்மந்தப்பட்ட அந்த வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த போஸ்ட் எல்லாமே டெம்பரரி வேக்கன்சியாக தான் ஃபில் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்ஸில் பர்மனன்ட் ரோலுக்குமே இப்போ வேக்கன்சி வந்து வரும். நான் இப்போ ஷோ பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லேயுமே இந்த வேக்கன்சிஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணுறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், உதாரணத்துக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதில் வந்து இப்போதைக்கு எந்த வேக்கன்சியும் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதாவது இந்த நாமக்கல்லில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த வெப்சைட்டில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும். ஐ மீன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை செக் பண்ணிக்கணும். அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்குள்ளே என்ன டைப் ஆஃப் வேக்கன்சி வந்தாலும் அதை நிச்சயமாக உங்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. டெம்பரவரி மட்டுமே வராது அப்படின்னு கிடையாது, பர்மனன்ட் ரோலுமே இதில் வந்து வரும். உதாரணத்துக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ், ஊரக வளர்ச்சி, கலெக்டர் ஆஃபீஸ், இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், டிரைவரு, இது போன்ற பதவிகளுமே இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. நாங்களும் உங்களுக்கு வீடியோவாக நான் சொல்லிடுவேன். பட் இப்போதைக்கு வேக்கன்சிஸ் வந்து சில மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்களையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே போயிட்டு டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு நீலகிரி மாவட்டம் போனீங்கன்னா அதில் அதே மாதிரி டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்துருக்கு. 23/1 அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து எந்த அட்ரஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.